ஆண்டு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்க கூட பேசும் ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் நீரப்பீடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் நீரப்பீடும் தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் நீரப்பீடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் நீரப்பீடும். உங்க மகிமையால் நிரப்பும். உங்க வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற நாங்கள் உடைய வார்த்தையினால் திருப்தியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இடைபடும், எங்களை தாழ்த்துகிறோம். மாம்சம் மறைக்கப்படட்டும் ஐயா. ஆவியா நீர்தாமே வெளிப்பட விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். வாக்குத்தத்தங்களிலே பிரதானமான வாக்குத்தத்தமாக நாம் இதை கருத முடியும். ஏனென்றால் தேவன் அவர் ஆசீர்வாதங்களை தருகிறவர். ஆசீர்வாதத்தை பெறுகிறது யார்? நாம் தான். ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு பிள்ளைகளாய் இருந்தால்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். பொதுவா ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்வதில் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். நீர் என்னுடைய தேவன் ஆண்டவர், நீர் என்னுடைய தேவன், நீர் என் தேவன், நான் உங்க பிள்ளைன்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியானது காணப்படுகிறது. அவ்வளவு ஒரு உறவை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல வாசிக்கும் போது நான் உங்கள் நடுவிலே உலாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் உண்டு, தேவ பிள்ளைகள் நடுவில உலாவ வேண்டும் என்று சொல்லி. இந்த உலாவி என்கிறதான வார்த்தை பழைய ஏற்பாட்டில ஏறக்குறைய 1345 இடங்களில வெவ்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உலாவி என்று சொல்லி. இதுல பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. நான் அவர்கள் நடுவில உலாவி என்று சொல்லும் போது கூட நடந்து அல்லது கூட சஞ்சரித்து கூட போய் என்று சொல்லி பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது இந்த உலாவி என்ற வார்த்தைக்கு. உலாவின்றனா நடக்கிறது அல்லது கூட போகிறது, அவர்கள் நடுவிலே சஞ்சரிக்கிறது. நம்ம நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். சஞ்சரித்தல் என்று சொல்லும் போது கூட நடக்கிறதான அனுபவம். தேவன் நம்ம கூடவே இருக்கதான் அவன் விரும்புகிறார். அவ்வளவு பெரிய தெய்வம், அவ்வளவு மாட்சிமை மிகுந்த தெய்வம், அவர் நம்மோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் ஜனமா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம எல்லாரும் புறஜாதி மக்கள். புறஜாதி மக்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவருடைய அன்பை கொடுத்து இன்றைக்கு என் ஜனம் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். என் ஜனம். நம்ம அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிற ஜனங்கள். இன்னைக்கும் நிறைய தேசத்துல நிறைய பகுதிகளில் பார்க்கும்போது ஆண்டுடைய அன்பை தெரியாத நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்தமான் பகுதியில பார்க்கும்போது ஒரு தீவுல யாருமே போக முடியல. அப்படிப்பட்ட இனங்களும் இருக்கிறது. யார் போனாலும் உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா கொன்றுறாங்க. தடைப்பட்ட பகுதியெல்லாம் தேசம் அறிவிச்சிருக்கிறது. அவ்வளவு மோசமான மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இயேசுவின் அன்பு தெரியல. ஒரு 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 தீவு, அந்த தீவு பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட், எதுனா கப்பல் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு மனுஷன்
அந்த மனுஷன் என்ன பண்றான்னா அந்த தீவுல வந்து சேர்ந்துட்டான். தீவுல பக்கத்துல வந்து சேர்ந்துட்டான். சேர்ந்து இருக்கும்போது எல்லாமே பார்த்தா காட்டுவாசிகள், எல்லாருமே படிப்பறிவு இல்லாதவர்கள். அவங்க பார்த்தாலே தெரியுது ரொம்பவே பின்தங்கிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த மனுஷன் பார்த்துட்டு அவங்க எல்லாருமே நல்ல வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் அந்த மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த மனுஷன் பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது தலைவன் அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறத பாக்குறாரு. வேத வசனத்தை படிச்சுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப இந்த மனுஷன் கேட்கிறான், அட என்னது இது, காட்டு மிராண்டிகள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி மூடத்தனமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ பைபிள் படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஏளனமா கேட்டிருக்கிறான். என்ன இதெல்லாம் போய் படிச்சுட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான். அப்ப அந்த நெருப்பு மூட்டிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை பார்த்து அவர் சொல்றாரு, என் கையில பைபிள் இல்லைன்னா நீ இப்ப அந்த நெருப்புல சுடப்பட்டு இருப்ப, நீ உன சுத்தி இருப்ப. ஏன்னா அவங்கள நரமாமிசத்தை சாப்பிடுறவங்க. இன்னைக்கு என் வாழ்க்கை மாறி இருக்குன்னா இந்த வேதம் என் கையில கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த வேதம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில போகும்போது ஆண்டவர் வாழ்க்கையை மாத்துகிறார். மதத்தை மாற்றுறவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுகிறவர். குணங்கள் மாறுகிறது, அவங்க வாழ்க்கையுடைய சிந்தைகள் மாறுகிறது, நோக்கங்கள் மாறுகிறது. மதத்தை ஸ்தாபிப்பதற்காக இயேசு வந்தாரான்னு கேட்டா அதுக்கு வரல. அவர் வந்தது மனிதர்களை மனிதர்களாய் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். இந்த தெய்வம் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். உலாவ வேண்டும், நம்மோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், நம்மோடு கூட இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது அவர் நம்ம நடுவுல இருக்கணும்னு நினைக்கிறாராம். நம்ம நடுவுலன்னு சொன்னா இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், ஒரு சிலரா கூடி இருக்கிறோம். இந்த இடத்துல அவர் இருக்கிறார். நம்ம துதிக்கிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறார். கரண்ட் இல்லைன்னாலும் கர்த்தர் நம்முடைய வார்த்தையெல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவனை துதித்து பாடினத, தேவனை மகிமைப்படுத்தினத கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். இங்க இருக்கிற தெய்வம் நம்ம வீட்டுல என்ன பண்றாருன்னு சொன்னா உலாவுகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் நெருங்கி கர்த்தர் வர விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகளினாலே நம்மோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். நடுவில் உலாவுகிற தெய்வம் என்னென்ன காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, நடுவில் உலாவுகிற தெய்வம் செய்கிற முதல் காரியம் லேவியராகமம் அதே 26ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது தேவன் நடுவில் இருக்கும்போது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். உலக பிரகாரமாக தேவைகளை கர்த்தர் திருப்தியாய் தருகிறதான ஆண்டவர். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். அவங்க எல்லாரும் விவசாயத்தை சார்ந்திருந்தவர்கள். மழை பெஞ்சாதான், தண்ணி வந்தாதான் விவசாயமானது செழிக்க முடியும். அவங்க வாழ்க்கைக்கு தேவையான மழையை கர்த்தர் கொடுக்கிறார். அதாவது ஆதாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார், சோர்ஸை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சோர்ஸையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். கர்த்தர் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் ஊற்று யாருன்னா அவர் தான். மழையை பெய்ய பண்ணுகிறவர், தண்ணீரை வருஷக்கு பண்ணி தேவையான எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு அநேக விவசாய நிலங்கள் பொய்க்கிறது. அவங்க என்னதான் உரம் போட்டாலும் சரியான ஒரு விளைச்சல் கிடைக்காம இன்னைக்கு நிறைய பேர் அவர்கள் வேதனையோடு காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள், அநேக தேவ மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தேவன் தான் ஊற்றா இருக்கிறார். நம்மளை விட நிறைய பேர் எஃபோர்ட் போடுறவங்க உண்டு, நம்மளை விட நிறைய பேர் சோர்ஸ் உள்ளவங்க உண்டு. அவங்க எல்லாரையும் விட இன்னைக்கு நம்ம சந்தோஷமா வாழ்றோம்னா கர்த்தர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 26ஆம் அதிகாரம் 9-10 2 வசனங்களை வாசிக்கலாம். 9-10. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். கர்த்தர் கண்ணோக்கமா இருப்பாராம். கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறாரு, கூடவே இருக்கிறார், நடுவுல உலாவுறாருன்னா செய்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பலுக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். தேவன் என்னை பலுக பண்ணுவார்,
என்னை பெருக பண்ணுவார். மேல சேர்ந்து அறிக்கை பண்ணி சோமனுவோமா, தேவன் என்னை பழுக பண்ணுவார், என்னை பெருக பண்ணுவார். இதை சொல்லும் போதே கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். தேவ பிள்ளைகளை கர்த்தர் வேறு பிடித்தது அவங்கள கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்கல்ல. ஒரு சிலர் கர்த்தர் அந்த பாதையை அனுமதிக்கிறார். அந்த பாதையின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். தேவன் ஆசீர்வதிக்க ஒவ்வொருவரையும் அவர் விரும்புகிறார். இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னா, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதுசா வரும்போது சரி அதை சாப்பிடலான்றதுக்கு இடம் உண்டாக்குவீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். சுகமாய் குடியிருப்பீர்கள். வேதவசனம் சொல்லுது என்னன்னு சொன்னா, குறைவு என்பது இருக்காது, கர்த்தர் நிறைவாய் தருகிறார். இதை புரிந்து கொள்ள இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13வது. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் என்ன பண்ணுகிறார்னா, அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாட்டுகிறவன் விதைக்கிறவனையும் என்ன பண்ணுவான்னா தொடர்ந்து பிடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை புரிஞ்சு கொள்ளணும்னா, ஒரு மனுஷன் உழுது கொண்டிருக்கிறான். அந்த மனுஷன் அந்த எதற்காக உழுகிறான்னு சொன்னா, அடுத்து பயிர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்த வசனம் சொல்லுகிறது, உழுகிறவன் என்ன பண்ணுகிறான்னா அறுக்கிறவனை. ஒரு மனுஷன் அறுத்துட்டு இருக்கிறான். எப்பா நீ அறுத்தது போதும், அடுத்து ஒருத்த விதைக்கணும், அடுத்து ஒரு பலனை சேர்க்கணும், அறுக்கணும்னு சொல்லி உழுகிறவன் தொடர்ந்து போகிறானா. 2வது, திராட்சை பழங்களை ஆளை ஆட்டுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா விதைக்கிற காலத்தில் ஆண்டவர் அறுக்கவும் வைக்கிறார். அப்படின்னா ஆசீர்வாதங்கள் பெருக பண்ணுகிறார். ஆசீர்வாதங்களை அறுவடை பண்றதுக்கு நேரம் இருக்காத அளவுக்கு கர்த்தர் திரளா ஆசீர்வதிக்கிறார். வர நாட்கள்ல கர்த்தர் நம்மை இப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதங்களை அறுவடை செய்வதற்கு, ஆசீர்வாதங்களை சுகந்தரிப்பதற்கு நேரம் இல்லாமல் போக மட்டும் கர்த்தர் நம்மை வருஷிக்க பண்ணுவாராக. நடுவில் இருக்கிற தெய்வம் அதை செய்கிறார். ஆசீர்வாதத்தை பின்னாடி தொடர்ந்து நம்ம ஓட வேண்டாம். நம் பின்னாடி ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வரும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், நிச்சயமாய் தொடரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2வது, நடுவில் உலாவுகிற தெய்வம் செய்கிற காரியம் 26ஆம் அதிகாரம் லேவியராகமம் 26:6 வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வசனம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. சமாதானத்தை தருகிறார். ஆசீர்வாதத்தை தருகிறதான தெய்வம் சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். ஆசீர்வாதங்கள் பெறுகிறது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில சமாதானம் மிக மிக முக்கியம். குடும்பத்தில் சமாதானம், வேலை ஸ்தலங்களிலே சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தாருன்னு சொன்னா தத்தளிப்பு என்பது இருக்காது. தத்தளிப்பு என்பது என்ன செய்ய போகிறேன், அடுத்து என்ன நடக்க போகிறது, அடுத்து எப்பொழுது என்று சொல்லி தத்தளிக்கிற வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். இடையில நிறைய அந்த மலை பகுதிகளில் செய்திகளை கேள்விப்படுறோம். மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் வருது, வந்து மனிதர்களை பிடிச்சிட்டு போகுது. மிருகங்களை பிடிச்சிட்டு போன அந்த துஷ்ட மிருகங்கள் மனிதர்களையும் பிடிச்சிட்டு போயிருது. சடலமாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துக்கு பிறகு வெளில போகக்கூடாது, இந்த நேரத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு போகக்கூடாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து போகணும். தனியா எக்யூப்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. இந்த மிருகம் வந்தா இப்படி எதிர்கொள்ளணும், இந்த மிருகங்கள் வந்தா இப்படி தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி அவங்க ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. எப்ப மிருகம் வந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். இங்க வேத வசனம் சொல்லுகிறது, துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு அவைகளை கர்த்தர் ஒழிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நடுவுல வந்துட்டார்னா துஷ்ட மிருகங்கள் நம்மை நெருங்குவதில்லை, நம்முடைய குடும்பத்தை நெருங்குவதில்லை, நம்முடைய தேசத்தையும் நெருங்குவதில்லை. துஷ்ட மிருகம் எதுக்குதான் வருது? நம்மளை பட்சிக்க தான் வருது, நம்மளை அழிக்க தான் வருது.
தத்தளிக்க தான் கொண்டு வருது. என்னத்தை செய்யறது, அடுத்து அடுத்து எப்படி என் வாழ்க்கை, அடுத்து என்ன முடியும், பிள்ளைகள் என்ன பண்ண போறேன், அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லி ஒரு தத்தளிப்புக்குள்ளேயே வைக்கிறது தான் இந்த துஷ்ட மிருகத்தினுடைய ஒரு வேலை. ஆனா வசனம் சொல்லுகிறது, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் என்ன பண்ணுவாங்களாம், படுத்துக் கொள்வார்கள். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்ன பண்றார், என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். நமக்கு நித்திரை கொடுக்கிறது யார் தானா, கர்த்தர் தான். இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கிற நபர்கள் நிம்மதியா தூங்குறது இல்ல, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல, யார் வந்து எடுப்பாங்கன்னு தெரியல, உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரானால் அதுக்கு மேல கர்த்தர் வேதனையை கூட்டவே மாட்டார். சமாதானத்தை கர்த்தர் நிறைவாய் தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துஷ்ட மிருகங்கள் ஒளியும் வந்து தொந்தரவு பண்ணி போய் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து, குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்து, அடுத்து தத்தளிப்பை உண்டு பண்ணுகிற துஷ்ட மிருகங்களை கர்த்தர் ஒளிந்து போக பண்ணுவார். எப்பொழுது அவர் நடுவுல உலாவணும், அவர் நடுவுல வந்துட்டாருன்னு சொன்னா துஷ்ட மிருகங்கள் வராது. நம்ம இருக்கும்போது நம்மளை அழிப்பதற்காக வரலாம். நம்மளை அழிக்கும் போது அது பெருசா பாதிப்பு, பிசாசுக்கு அது பெருசான ஒரு டாஸ்கா இருக்காது, ஒரு வேலையா இருக்காது. ஆனா ஆண்டவர் வந்துட்டாருன்னா நிச்சயமாய் தொட முடியாது என்றால் வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. சிங்கத்தின் மேலும் விரியமின் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய், எந்த துஷ்ட மிருகமும் நம்மை அணுக முடியாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்த மாட்டாது. துஷ்ட மிருகங்கள் ஒண்ணு சேதப்படுத்த மாட்டாது. ஏன்னா கூட ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் சத்துருவோ துஷ்ட மிருகங்களோ சேதப்படுத்த விட மாட்டார். பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். துஷ்ட மிருகம் உள்ள வராது. கர்த்தர் சமாதானத்தினால் நம்மை நிரப்புவார். 26ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற 3வது ஒரு நன்மை என்னன்னு சொன்னா, சத்துருக்களை கர்த்தர் துரத்த வைக்கிறார். சத்துருக்கள் துரத்தப்படுகிறார்கள். வாசிக்கிறோம், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். கர்த்தர் நடுவுல வந்துட்டாருன்னு சொன்னா எங்கிருந்து தான் தைரியம் வரும்னு தெரியல. கர்த்தர் நம்மை கொண்டே துரத்த வைக்கிறார். நாமே துரத்த கர்த்தர் வைக்கிறார். எத்தனை பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது உங்களில் 5 பேர் எத்தனை பேரை துரத்துவீங்க, 100 பேரை துரத்துவீங்க. கண்டிப்பா அந்த அமௌண்ட் பெருசுதான். ஒரு 5 பேரை அழிக்கிறதுக்கு 100 பேர் என்ன பண்ணுனா என்ன போதும், அவங்க வந்தாங்கன்னா 5 பேரை அழிச்சிடலாம். ஆனா ஆண்டவர் நடுவுல இருந்தாருன்னா 5 பேரை வச்சு கர்த்தர் எத்தனை பேரை துரத்துறாரு, 100 பேரை துரத்துறாரு. 100 பேரை வச்சு எத்தனை பேரை துரத்துறாரு, 10,000 10,000 பேர். எத்தனை பேர் யாரை வச்சு துரத்துறாருன்னா 100 பேரை கர்த்தர் துரத்துகிறார். கர்த்தர் நம்மை கொண்டும் அதை செய்வாராக, நம்முடைய குடும்பத்தை கொண்டு செய்வாராக, நம்முடைய திருச்சபையை கொண்டு கர்த்தர் செய்வாராக. இங்க செயல்படுகிறதான வல்லமைகள், இங்க செயல்படுகிறதான அந்தகார வல்லமைகளை நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் அவர் நடுவுல வந்தார்னா நாமே துரத்த முடியும். நம்மை கொண்டே கர்த்தர் துரத்த வல்லவராக இருக்கிறார். சேனையா இருக்கலாம். அவங்க அத்தனை பேர் வராங்க, லட்சக்கணக்கான ஜனங்களை அவங்க முறியடிச்சது, கிதியோன் சேனை முறியடிச்சது எத்தனை பேர்னா 300 பேர் தான். 300 பேரை வச்சு கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் கூட இருப்பாரானால் சத்துருக்களை கர்த்தர் துரத்த வைக்கிறார். நமக்கு பெரிய சத்துருவே எதுனா சத்துருடைய ராஜ்யம் தான். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சத்துருடைய ராஜ்யத்துக்கும் தான் போராட்டம். திருச்சபைக்கு அதுதான் போராட்டம், குடும்பத்திலையும் அதான் போராட்டம், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அதுதான் போராட்டம். எப்படியாவது அவருடைய ராஜ்யம் வளரக்கூடாது, சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி தீவிரமா செயல்படுறான். நம்ம நியூஸ்ல பாக்குறோம், அநேக செய்திகளை கேட்கிறோம். என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமா என்ன பண்றான், சத்துரு செய்யறான். ஆனா தேவன் நடுவிலே உலாவுவாரானால் கர்த்தர் நம்மை கொண்டே சத்துருவை துரத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நடுவிலே உலாவும் போது அவர் செய்கிற இன்னொரு நன்மை என்னன்னு 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். போதும்.
உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அவர் நடுவுல வந்துட்டார்னா தங்குறதான ஒரு இடத்தை அவர் ஏற்படுத்திடுறார். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாரப்படி. அவ்வளவு பெரிய தெய்வம் நடுவுல வந்துட்டாருன்னா இங்க தங்கிடுறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு கிருபை, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு நன்மை. ஆதியாகமத்துல இருந்து பார்த்தோம்னா அவருடைய விருப்பம் அதுவாகத்தான் இருக்கிறது. பகலில் குளிர்ச்சியான வேலையில என்ன பண்றாருன்னா இந்த ஆதாமோடு கூட உலாவுகிறார். கூட வந்து இவங்க கூட பேசணும், இருக்கணும்ன்றது அவருடைய ஒரு எண்ணம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் போது நம்ம அதையும் வாசிக்கிறோம். ஆண்டவர் அங்கு வாசஸ்தலத்தை கொண்டு வருகிறார். ஆண்டு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவருடைய ஒரு விருப்பம் என்னன்றது வெளிப்படுது. அவங்க நடுவுல நான் வாசம் பண்ணணும், எனக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ணுங்க, உண்டாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கறத நம்ம பாக்குறோம். அதுவும் ஆண்டவர் ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருக்கிறார். இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நான் வாசம் பண்ண போற ஸ்தலத்துல இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அதை செய்கிறத நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா பாக்குறோம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண என்று கர்த்தர் விரும்புகிறார். நடுவுல உலாவுற தெய்வம் இங்கே தங்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார். நம்முடைய உள்ளத்துக்குள் வாசம் பண்ணுகிறதெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அட்சயன் பச்சமாய் ரட்சிப்பை எனக்கு தந்து தேவாதி தேவன் என் உள்ளத்துல தங்கி இருக்கிறார். நம்ம பாட்டு பாடுறோம், பாடலாமா? அச்சயன் பச்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே. எல்லாரும் சேர்ந்து அச்சயன் அச்சயன் பச்சமாய் ரட்சிப்பை கருளினதாலே தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. அவர் உள்ளத்தில் வந்து என்ன பண்றாருன்னா தங்குறார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆனந்தம். சேத்துல கடந்த நம்மளை தூக்கி எடுத்து பரிசுத்தமாக்கி நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன பண்றார், அவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது. நடுவில் உலாவுகிற தெய்வம் வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ள நம்ம என்ன பண்ண பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். வீட்டுக்குள்ள அவர் வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறார். ஐக்கியத்தை கர்த்தர் என்ன பண்றாரா விரும்புறதாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படிதான் பார்த்தா, இனி வரப்போகிற காலத்திலும் கர்த்தர் அப்படிதான் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். இதோ மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். மனுஷர்களிடத்துல தேவன் என்ன பண்றார், வாசம் பண்ணுகிறார். அவர் நடுவுல வந்தாருன்னு சொன்னா, நம்ம நடுவில் அவர் வாசம் பண்ணிட்டாருன்னு சொன்னா துஷ்ட மிருகம் வராது, எந்த விதமான சத்துருக்களும் நெருங்க முடியாது, எந்த விதமான துன்பமும் அது நெருங்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நடுவிலே உலாவும் போது கர்த்தர் நடப்பிக்கிற அடுத்த ஒரு காரியம் அல்லது கர்த்தர் செய்கிற அடுத்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, லேவியராகமம் 21ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 26:11. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. என் ஆத்துமா
உங்களை அரோசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெறுக்கிறது இல்ல அப்படின்னு கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் வெறுக்கிற அளவுக்கு தான் செஞ்சாங்க. பொறுமையா காத்துக்கிட்டே இருக்கிறார், பொறுமையா பார்த்துட்டே இருக்கிறார். இப்ப திருந்திருவாங்க, இப்ப மாறிடுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க மாறாத பட்சத்துல என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? அவர்களை அசீரியர்களின் கையில, பாபிலோனியர் கையில என்ன பண்ணிட்டாருன்னா விட்டு போட்டுட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க போராடிட்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மையா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் ஒரு மிகப்பெரிய வல்லரசா என்ன பண்ணிருக்க முடியும், இருந்திருக்க முடியும். குறுகிய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னை வலுப்படுத்தி கொண்ட இந்த இஸ்ரவேல் தேசம் 1947 அப்படின்னு நினைக்கிறேன், 1947 அந்த வருஷத்துல அவங்க நிலைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றா இருக்கிறாங்க. எத்தனை பேர் எதிர்த்து போராடினாலும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இஸ்ரவேல் இருக்குன்னு சொன்னா, தேவன் அவங்களை ஆராதிச்சு உண்மையா தேவனை மகிமைப்படுத்தி இருந்தா எவ்வளவு நல்லா வச்சிருந்திருப்பார் ஆண்டவர். அவ்வளவு நேசிக்கிறதான ஆண்டவர். ஆனா தேவனே வெறுக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை என்ன பண்ண போயிடுச்சுன்னா மாறி போனதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம வெறுக்கல, நம்ம நேசிக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நேசிக்கிறதுனாலதான் கூடவே இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். நடுவில் இருந்த தெய்வம் எங்க போயிட்டாரு? தூரத்துல போயிட்டாரு. நடுவுல வாசம் பண்ணணும்னு நினைச்சதான தெய்வம். நான் கூடாரத்தை நடுவுல போடணும், அந்த ஜனங்கள் நடுவுல இருக்கணும்னு நினைச்சதான தெய்வம் இப்ப எங்க போயிட்டாரு? கூடாரத்தை விட்டு, அந்த பாளையத்தை விட்டு என்ன பண்ணிட்டாருன்னா வெளியில போயிட்டார். நடுவில் இருக்கிற தெய்வம் விரும்புகிறது என்னன்னா, இந்த ஜனங்களை நான் வெறுக்கல, இந்த ஜனங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அவருடைய நேசம் நம்மை நிரப்பி இருக்கிறது, அவருடைய அன்பு நம்மை நிரப்பி இருக்கிறது. அவருடைய அன்பினால்தான் இன்றைய நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு அவர் நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதான ஒரு ஆனந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நடுவுல உலாவுறதுனாலதான் இந்த ஒரு மேன்மை நமக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மோடு கூட நடக்கும் போது ஆசீர்வாதத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், சத்துருவை துரத்த வைக்கிறார். நம் நடுவிலேயே அவர் வாசம் பண்ணிடுறார், நம்மகிட்டே தங்கிறார், கூடாரத்தை போட்டுறாரு. அடுத்ததாக பார்த்தா நேசிக்கிறார். அவருடைய அன்பு அதிகமாய் நமக்கு கிடைக்கிறது. இந்த அன்பை பெறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஒண்ணுமே செய்யல. ஆனா இந்த அன்பு நம்மை தேடி வந்திருக்கிறது. நம்மை தேடி வந்து நம்மை வாழ்வை மீட்டமைத்து ரட்சித்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தோமாவை ஆண்டு இந்தியாவுக்கு அனுப்புனதுக்கு பதிலா வேற எங்கேயாவது அனுப்பியிருக்கலாமே. வேற எங்கேயாவது அனுப்பி வேற எங்கேயாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வச்சு அங்க ரத்த சாட்சியா மறிக்க வச்சிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார். இந்திய தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் சொல்லி 2 தடவை கர்த்தர் எஸ்தரின் புஸ்தகத்துல மென்ஷன் பண்ண வச்சிருக்கிறாருன்னா நம்ம தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவர் எங்கள் தேசத்தை நேசிக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய தேசத்தை நேசிக்கிறார். இந்திய தேசம் இயேசுவுக்கு தேவை. இந்த இந்திய தேசத்துல தேவன் நேசிக்கிறதுக்கான நோக்கம் இங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்திய தேசத்துல நம்மளை கர்த்தர் பிறக்க வச்சதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக லேவியராகமம் 26:13 வாசிக்கலாம். 26. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் என்று வாசிக்கிறோம். அக்கிரமத்தினாலே, அடிமைத்தனத்தினாலே குனிந்து வாழ பழகப்பட்டவர்கள் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். 400 வருஷம் அவங்க அடிமைகளா இருந்து குனிந்து வாழவே பழக்கப்பட்டார்கள். அதனாலதான் ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தாலும் மனசு நேரம் எங்க போகுது? அவங்களுக்கு எகிப்துக்கு நேரா போகுது. அங்க இருந்தா நல்லா சாப்பிட்டுருப்போம், நல்லா இருந்திருப்போம்னு சொல்லி அடிமைத்தனத்தை நினைத்தவர்கள் பார்க்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்தை வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். இந்த 13ஆம் வசனத்துல ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு அடிமைகளா இராதபடிக்கு. அடுத்து வாசிக்கிறோம், தேசத்துல என்ன பண்றார்? கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். புறப்படுவதற்கான வாய்ப்பு, சாத்தியம் இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். நம்ம வாழ்க்கையில ஒருவேளை புறப்பட பண்ண முடியாதபடி தடைகள் எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் வருவாரானால், நடுவில் உலாவுவாரானால்,
கர்த்தர் புறப்பட வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நுகத்தடிகளை கர்த்தர் முறைக்கிறார். முதுகுல அந்த நுகத்தடிகளை போட்டு போட்டு அவ்வளவு கடினப்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்தி வாழ வச்சுட்டு இருந்தாங்க எகிப்தியர். ஆனா கர்த்தரே நுகத்தடியை முடிச்சு போட்டார். கடைசி வார்த்தை சொல்லுகிறது, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் நிமிர்ந்து நடக்கிறோம்னு சொன்னா நம் நடுவிலே அவர் உலாவி இருக்கிறார். அவர்கள் முறிந்து விழுந்தார்களோ, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். சுற்றில பகைத்த சத்துருக்கள் மத்தியில, சொந்தங்கள் மத்தியில, நாம் அழிந்து விடுவோம் என்று சொல்லி நினைத்ததான மக்கள் மத்தியில கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். அப்படியே பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நடுவுல இல்லைன்னா இது நடக்காது. கர்த்தர் நடுவுல இருந்தாருன்னு சொன்னா இது எல்லாம் நடக்கும். கர்த்தர் நடுவுல இருக்கும்போது நாம் ஆசீர்வாதமான வாய்க்காலாக மாறுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதுதான். முதலாவது நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் நடுவில் இருக்க வேண்டுமானால் நமக்குள் காணப்பட வேண்டியதான ஒரு சில காரியங்களை நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நடுவுல இருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாம் உண்மைதான். ஆனால் எல்லார் நடுவுலையும் கர்த்தர் இருக்கிறாரா? எல்லாருக்கூடயும் கர்த்தர் இருக்கிறாரான்னு கேட்டா இல்ல. யாரெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் வாழுகிறார்களோ அவர்கள் நடுவில் தான் கர்த்தர் அவர் வாசம் பண்ணுகிறார், நடுவில் இருக்கிறார். தேவனை நம் நடுவில் இருந்து விலக செய்கிற ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. உபாகமம் 23:14 வாசிக்கிறோம். உன்னை ரட்சிப்பதற்காக, சத்துருக்களை ஒப்பு கொடுப்பதற்காக எங்க உலாவிட்டு இருக்கிறாராம்? பாளையத்துல கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கும் போது தேவனை நம்ம விட்டு விலக பண்ணுகிற காரியம் என்னன்னு சொன்னா அசூசியான காரியம் அல்லது தீட்டான காரியம் நம்மிடத்தில் காணப்பட்டால் தேவன் நம்மை விட்டு விலகி போகிறார். தேவன் பாவத்திலிருந்து நம்மை எடுத்து நம்மை கழுவி சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா பாவத்தண்டையில கர்த்தர் வர முடியாது. பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். பாவம் செய்கிறவர்கள் தேவனால் உண்டா இருக்கிறது இல்லை. ஏனென்றால் பாவம் யார்கிட்ட தான் வருது? பிசாசிட்ட தான் வருகிறது. தேவன் முதலாவது ஒரு மனுஷன்கிட்ட மாற்ற காரியம் என்னன்னா பாவத்தை தான் மாற்ற விரும்புகிறார். எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஆண்டவர் அசூசியான காரியத்தை நம்மிலிருந்து விலக்கி போட எதிர்பார்க்கிறார். அவங்க ஒரு சிறு கோல் வச்சிருப்பாங்க, சின்ன கோல் வச்சிருப்பாங்க. குழி தோண்டி அந்த தீட்டான காரியத்துல அது உள்ள போட்டு என்ன பண்ணணும்? மூடிடணும், வெளில தெரியக்கூடாது. எந்த ஒரு அசுத்தமும் பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அவங்க அதை மூடி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார், அசூசியான காரியத்தை பார்த்தா ஆண்டவர் விலகி போயிடுவார். அங்க ஆண்டவர் சுத்தத்தை பார்த்து ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஆண்டவுடைய அந்த தேவ பிள்ளைகள் இருக்கிற இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் பார்த்திருந்தார். ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதாவது அசூசி காணப்பட்டுச்சு, ஏதாவது தீட்டு காணப்பட்டுச்சுன்னா கர்த்தர் உலாவ முடியாது. அவர் உலாவி வரும்போது ஏதாவது தீட்டு காணப்பட்டால் கர்த்தர் நம்மை விட்டு விலகி போகிறார். நம்ம சொன்ன எந்த ஆசீர்வாதமும் 6 ஆசீர்வாதத்தை பார்த்தோம், ஒரு ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாது. தீட்டான காரியம் இருக்குமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது, நடுவில் இருக்கவும் முடியாது. பழைய ஏற்பாட்டுக்குள்ளே அதே நிலைமை தான், புதிய ஏற்பாட்டுலயும் அதே நிலைமை தான். கர்த்தர் துக்கப்படுகிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாவத்துக்குள்ள வாழ்ந்துட்டே இருந்தாலும் ஏன் ஆண்டவர் அழிக்காம தண்டிக்காம வச்சுட்டு இருக்கிறாருன்னா அவருடைய இரக்கம் அப்படிப்பட்ட இரக்கம். பழைய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. பாவம் செஞ்சுட்டா உடனே தண்டனை. உடனே ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிறவன் என்ன பண்ணிட்டாங்க? கல்லெறிஞ்சு கொல்ல சொல்லி ஆண்டு சொல்லிட்டார். ஓய்வு நாள்ல வேலை செஞ்சதுக்காக கட்டளைகளை அவ்வளவு பெர்ஃபெக்டா கடைபிடிக்க வச்சாரு ஆண்டவர். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா கல்லறி வந்து சொன்னா சர்ச்சில் யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா சேர முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் ஆனா நிலைமைய மாத்தல, கட்டளைய மாத்தல. ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல ஒரு தேவன், புதிய ஏற்பாட்டுல ஒரு தேவன் கிடையாது. நிறைய பேர் அப்படி தியரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல கோபமான ஆண்டவர், புதிய ஏற்பாட்டுல இரக்கமான ஆண்டவர் சொல்றாங்க. இல்ல, அவர் இன்னைக்கும் பட்சிக்கிற அக்கினி,
இன்னைக்கு அவர் எரிச்சலுள்ள தேவன். இன்னைக்கு நம்ம மத்தியில அவர் அக்கினியா இல்லாம கொஞ்சம் அவர் இரக்கத்தை காட்டுறாருன்னா இயேசுவினுடைய அந்த தியாகம் தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு தடவை விட்டுருங்க, அடுத்த தடவை மாறிடுவாங்க, இந்த ஒரு தடவை விட்டுருங்களேன், இந்த ஒரு தடவை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்காக நம்ம தீமையிலே இருக்கலான்றது அர்த்தம் இல்ல. தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் தேவனுக்கு பயப்படுறேன், ஆனா தீமையை செஞ்சுட்டு இருக்கிறேன்னா நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் கண்டிப்பாக தீமையை விட்டு விலக வேண்டும். அது எந்த உருவத்துல இருந்தாலும் பரவாயில்ல. அசூசியான காரியம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலோ, தேவ பிள்ளைகளின் குடும்பத்திலோ, தேவ சபையிலே காணப்பட்டால் தேவன் நிச்சயமாய் வாசம் பண்ண முடியாது, விலகி போயிடுவார். தேவன் விலகிட்டார்னா அதுக்கப்புறம் பாதுகாப்பதற்கு ஒருவரும் கிடையாது. அவர் தான் பாதுகாப்பு. அக்கினி முதல்ல இருந்து அவர் தான் பாதுகாக்கணும். அவரே விலகிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில அதை விட பரிதாபமான நிலைமை ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கும் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் நம்ம மேல இரங்கமா தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆண்டு பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த உபாகமத்தின் புஸ்தகத்துல பார்க்கும்போது ஏறக்குறைய 6 இடத்துல தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக, தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாகன்னு 6 இடத்துல கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றதை நம்ம பார்க்கிறோம். தேவ மனுஷனாகிய மோசே மூலமாக வசன இருப்பிடங்களை சொல்றேன், நீங்க எழுதி நீங்க படிச்சு கொள்ளலாம். உபாகமம் 17:7, 19:19, உபாகமம் 17:7, 19:19, 21:21, 22:21, 22:24, 24:7. இந்த 6 இடங்கள்ல பார்க்கும்போது தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக, தீமையை உன்னை விட்டு விலக்குவாயாகன்னு ஆண்டவர் திரும்ப 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 சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன் ஒரு தடவை சொன்னா போதாதா? ஒரு தடவை சொன்னா விட்டுற மாட்டாங்களா ஜனங்கள்? ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யுது, உள்ளுக்குள்ள தீமையான காரியங்கள் இருக்குது. அதனாலதான் மறுபடியும் 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 ஆண்டவர் பேசுகிறார். நம்ம எவ்வளவுதான் தேவனை ஆராதிச்சாலும், எவ்வளவுதான் தேவனுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாலும், தீட்டான காரியம், அசூசியான காரியம் இருந்துச்சுன்னா தேவன் நம் நடுவில் உலாவ முடியாது. தேவன் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் தீமையை பார்க்க மாட்டார். தீமையை பார்க்க மாட்டதான சுத்த கண்ணர். தேவ பிள்ளைகளுக்கு இரக்கம் கொடுக்கிறார், இரக்கம் கொடுத்துட்டே தான் இருக்கிறார். அந்த இரக்கம் எப்ப ஸ்டாப் ஆகும்னு தெரியல, அந்த கிருபை எப்ப கட் ஆகும்னு தெரியல. ஆனால் தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர, இன்னும் அதிகமா தேவ இடத்துல நெருங்கி போக கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 42 வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40லிருந்து 42. நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறதென்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். இந்த வசனத்துல வாசிக்கும் போது அவங்க எல்லாருமே ஆண்டவரிடத்துல மனம் திரும்புகிறார்கள். பாவம் செய்தோம், ஆண்டவரிடத்துல ஆண்டவரே மனம் திரும்புறோம்ன்றா சொல்றாங்க. சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? வாழ்க்கை மாறி இருக்கணும். ஆனா வாழ்க்கை மாறல. என்ன பண்றாங்க? நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் என்ன பண்றாங்கன்னா ஏற துணிகிறார்கள். தொடர்ந்து வசனத்துல வாசிச்சோன்னு சொன்னா மோசே அவரை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காதுன்னு வார்த்தை வந்தாலும் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா மேல போய் ஏறி அவங்க போகிறத நம்ம பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? துணிகரமான காரியங்களை குறிக்கிறது. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில துணிகரம் இருந்துச்சுன்னு சொன்னா தேவன் என்ன பண்ண முடியாது? கூட இருக்க முடியாது. தேவன் துக்கப்படுகிறார். ஆனால் தேவன் இறக்கம் கொடுத்துட்டே இருக்கிறார். எப்ப அந்த இறக்கம் முடியும்னு தெரியல. ஆனால் துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. துணிகரமான பாவம் சொல்லும் போது நம்முடைய நினைவுக்கு வர்ற அந்த பெரிய பெரிய பாவங்கள் அல்ல. தேவனை துக்கப்படுத்துற எதுவா இருந்தாலும் தேவன் சொல்லி செஞ்சுட்டே இருந்தோம்னா அது துணிகரமான பாவம் தான். ஆணுடைய பார்வையில இது சின்ன பாவம், இது பெரிய பாவம் அப்படின்னு இல்லை. வசனம் சொல்லுது மரணத்துக்கு ஏதுவான பாவம் மட்டும்தான் அது வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறது. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி சின்ன பாவமோ இது பெரிய பாவம் இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார், இதெல்லாம் மன்னிக்க மாட்டாருன்னு இல்ல. பாவம் என்பது தேவன் உண்பதாக பாவம் தான். விலக்கலைன்னா கர்த்தர் விலகி போயிடுவார். நம்ம விலகலைன்னா அவர் நம்மளை விட்டு என்ன பண்ணிடுறாரு? விலகி போயிடுறார். தேவன் நம்மை ஆஸ்வதிக்கவே அவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்ராகமம்
33ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் ஒரு வேதனையான ஒரு வார்த்தையை சொல்றார். 4ஆம் வசனத்தை சொல்றாங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்க, துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது. அப்போ ஆண்டவர் துக்கத்தோட சொல்லியிருக்காரு, அவங்க நடுவுலாம் போக மாட்டேன். ஏன்னா நீங்க எப்படிப்பட்ட ஜனங்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வணங்கா கழுத்துல அவங்க கழுத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னு இல்லை, அவங்களுடைய உள்ளான வாழ்க்கை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொடுத்து வெளில வரும்போது எப்படிதான் கொண்டு வந்தார்? ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது எப்படிதான் வந்தாங்க? நிமிர்ந்து நடந்து வந்தார்கள். நம்ம லேவியராகமத்துல வாசிக்கிறோம். லேவியராகமம் 26:13 வாசிக்கும் போது அவர்கள் எப்படிதான் கர்த்தர் கொண்டு வராரு? நிமிர்ந்து நடந்து கொண்டு வருகிறார். நிமிர்ந்து அவர்கள் இப்ப என்ன பண்ணல? வணங்கல. அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்த போது, தேவனை தேடின போது எல்லாத்தையும் வாய்க்கு பண்ணினார். ஆனா எல்லாத்தையும் கொடுக்கும்போது என்ன பண்ணல? இவங்க வணங்கல. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஏன் தேவ பிள்ளைகள் தேவன் விட்டு தூரம் போறாங்கன்னா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுனாலதான். ஆண்டவர் இன்னைக்கு அநேக நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரிதான் அவர் துக்கத்தோடு கூட காணப்படுகிறார். நமக்கு ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு அப்படி துக்கப்படவே கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது நிமிர்ந்து நடக்க பண்ணும் போது, என் தலையை நிமிர பண்ணினவர் அவர்தான், என் வாழ்க்கையை உயர்த்திருக்கிறவர் அவர்தான், என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திருக்கிறவர் அவர்தான் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்ம இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. வணங்கா கழுத்து என்பது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, அல்லது தேவனை உயர்த்தாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாத ஒரு வாழ்க்கை. நம்ம எஸ்தரின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது, ஆமானுக்கு முன்னதாக யார் அவங்க வணங்கல அப்படின்னு சொன்னா, மொர்தெகாய் வணங்கல. அது எதை குறிக்கிறது? இந்த ஆமான அவர் ஒரு பெருசாவே மதிக்கல, ஒரு பொருட்டா மதிக்கல. நீ யாரு நான் உன்னை வணங்கணுன்றதுக்காக தான் மொர்தெகாய் அவர் குனியாம இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படின்னா தேவன் முன்பதாக நம்ம குனியாம இருந்தா என்ன அர்த்தம்? தேவனை ஆராதிக்காம இருந்தா என்ன அர்த்தம்னு சொன்னா, அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, கொடுத்துட்டீங்களே ஓகே அப்படின்ற மாதிரி நம்மை நாம் பெரிதுபடுத்தி காட்டுகிறோம். வசனம் தெளிவா சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமைன்றது நம்ம வாழ்க்கையில பேசுற பேச்சுல மட்டும் இல்ல, தேவனை ஆராதிக்காம இருந்தா அதுவே ஒரு பெருமை தான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருந்தா அதுவும் ஒரு பெருமை தான். ஜெபிக்காம இருக்கிறது அதுவே ஒரு பெருமை தான். ஏன்னா ஜெபிக்கத்தோட என்ன சொல்றோம்? ஆண்டவரே நான் இல்ல, ஏன் பலன் கிடையாது, எல்லாமே நீங்க தான் விட்டு கொடுக்குறோம். ஜெபிக்காத போது நான் பாத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் பாத்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் என்னால முடியும் என்ன பண்றோம் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஜெபிக்காமல் இருப்பது குறை அல்ல, ஜெபிக்காமல் இருப்பது பாவம். நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாம இருப்பேன்னா பாவம் செய்யறவனா இருப்பேன்னு சொல்லி சாமுவேல் சொல்லுகிறார். ஜெபிக்காம இருக்கிறது பலவீனம்னு நினைச்சு அப்படி சோர்ந்து போயிட்டு இருக்கிறேன் அதனால ஜெபம் பண்ண நினைக்காதீங்க. ஜெபம் பண்ண வேண்டியது இன்னும் அவசியம். தேவனிடத்துல நெருங்கி சேர வேண்டியது அவசியம். ஒரு தேவ மனுஷன் எப்படியா சொல்லுகிறார், உங்களுக்கு ஜெபிப்பதற்கு எப்ப போராட்டம் வருதோ, ஜெபம் பண்றதுக்கு போராட்டம் வருதா, அப்ப தயவு செய்து ஜெபியுங்கள். ஏனென்றால் உங்களை அழிப்பதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை ஜெயிக்க வைப்பதற்கான ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம் மட்டும்தான். இந்த ஜெப நேரத்துல நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, தேவனிடத்துல அர்ப்பணிக்க 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 சூழ்நிலைகளை கர்த்தர் தலைகீழாய் மாற்றி போடுகிறார். நமக்கு எதிராக ஒரு வழியாய் வந்தாலும் கர்த்தர் 7 வழியாய் ஓடி போக பண்ணுகிறார். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் சமாதானத்தோடு கூட வாழ பண்ணுகிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிய பிரச்சனைனாலும் தேவ பிள்ளைகள் சமாதானமாய் வாழ முடியும். அன்னைக்கு படகுல ஆண்டு காட்டினது உதாரணமும் அப்படிதான். ஆண்டுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டா தெரியும். சுத்திலும் காத்து அடிக்கிறதுன்னு தெரியும், கடல் பொங்குதுன்னு தெரியும், இவங்க எல்லாம் கத்துறாங்கன்றதும் தெரியும், பயப்படுறாங்கன்றதும் தெரியும். ஆனா அவன் என்ன பண்றாருன்னா தூங்குகிறார், அவர் உறங்குகிறத நம்ம பாக்குறோம். இதனுடைய ஒரு அர்த்தம் என்னன்னா, ஆண்டுக்கு அற்புதம் செய்ய முடியாதுன்றதுனால இல்ல, சரி கூப்பிடட்டும் காத்திருப்போன்றது அது ஒரு பக்கமா இருந்தாலும், புயல் நடுவிலும் தேவன் கூட இருப்பாரானால் அமைதியாய் வாழ முடியும். தேவன் கூட இருக்கும்போது சமாதானத்தினால் வாழ முடியும். ஒருவேளை அலைக்கழிக்கிற கடுங்காற்றுகள், அலைக்கழிக்கிற பிரச்சனைகள், நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற பாடுகள், சமாதானத்தை குலைத்து தத்தளிக்க பண்ணுகிற காரியங்கள் மாற வேண்டுமானால் ஒரே ஒரு கண்டிஷன், தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நடுவில் உலாவ வேண்டும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நடுவில்
உள்ளாவ வேண்டும் என நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உள்ளத்து நாளத்தில் எழுந்து நின்று கூட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியானவரே, எங்களை நீர் நடத்த வேண்டும். நீங்க நடுவுல இருந்தாங்கன்னா எங்க வாழ்க்கையில எதுவும் எங்களை மேற்கொள்ளாத ஆண்டவரே. நீங்க நடுவுல இருக்கும் போது எங்கள் வாழ்க்கை எதுவும் மேற்கொள்ள முடியாது. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நீரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா தூய ஆவியானவரே, தூய ஆவியா எங்க நடுவுல வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் நீரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உங்க மகிமையால எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் அசைவாடும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் அசைவாடும், எங்கள் குடும்பத்தில் நீர் அசைவாடும், எங்கள் திருச்சபையில் நீர் அசைவாடும். எல்லா தத்தளிப்புகள் மாறி போவதாக, எல்லா தத்தளிப்புகள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால நடுவில் உலாவும் போது தத்தளிப்புகளை மாற்றுகிறீர் ஆண்டவரே. எல்லா விதமான கவலைகள், எல்லா விதமான ஆண்டவரே கண்ணீர்கள் கர்த்தருடைய ஆளுகை வரும்போது, நீர் வரும்போது நிற்க முடியாதப்பா. நீர் வந்தால் எல்லாம் விலகிதான் ஆக வேண்டும். நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் வரும்படியாய் வேண்டுகிறோம். எங்கள் நடுவில் நீர் வரும்படியாய் வேண்டுகிறோம். எங்கள் குடும்பத்தில் நீர் வரும்படியாய் வேண்டுகிறோம். நீங்க வரணும் ஆண்டவரே, நீங்க வரணும் ஆண்டவரே, நீங்க வரணும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக, ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவாராக. வர நாட்கள்ல கர்த்தர் நடுவில் இருக்கிறபடியால் ஆசீர்வாதங்களை எண்ணுவதற்கு கூட நேரம் இல்லாதபடி கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உழுகிறவன் விதைக்கிறவனை நோக்கி அவன் பேச போகிறது போல ஆமோஸ் 9:13 நாங்க வாசிக்கிற ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று வேண்டுகிறோம், வேண்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் பாராட்டும், சமாதானத்தை பெருக பண்ணும், எல்லா சமாதான குறைவுகள் மாறுவதாக. நீர் இருக்கும்போது சமாதானம் குறைய முடியாத ஆண்டவரே. எங்கள் நடுவில் இருக்கும்போது சுற்றிலும் பிரச்சனை தான், சுற்றிலும் போராட்டம் தான் ஆண்டவரே. அன்றைக்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவர் கப்பல் பிரயாணத்துல போகும்போது மற்ற எல்லாரும் சாப்பிடாமல் 14 நாட்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதன் எழுந்து நின்று சாப்பிட்டு அவன் தைரியம் சொல்லுகிறான் சொன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானம் பவுல நிரப்பியிருந்தது போல எங்களையும் நிரப்புவதாக, எங்களையும் நிரப்புவதாக. 276 பேருக்கு இல்லாத ஒரு சமாதானம் ஒரு தனி மனிதனை நிரப்பி இருந்தது ஆண்டவரே.
எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று ஒரு தனி மனிதனை நிரப்பி இருந்தது போல எங்களையும் அந்த சமாதானம் நிரப்பட்ட ஐயா, எங்களை அந்த சமாதானம் நிரப்புவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சத்துரு வெட்கப்பட்டு சிதறண்டு ஓடுவானாக. குடும்பங்களை அழிக்க வந்த சத்துரு, குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்க வந்த சத்துரு ஒரு வழியா வந்திருந்தாலும் இந்த நேரத்திலே 7 வழியாய் சிதறி ஓடுவானாக. ஓடுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம், சத்துரு வெட்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற நேரம் சாதாரண நேரம் அல்ல. கர்த்தர் நமக்காக சத்துருக்களை சிதறடித்து கொண்டிருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத வல்லமைகள் குடும்பத்தை நாசமாக்கணும், குடும்பத்தை ஒண்ணு இல்லாம பண்ணணும், குடும்பத்துல சமாதானத்தை குலைச்சலை கொண்டு வரணும்னு சொல்லி செயல்பட எத்தனை திறந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் இப்பொழுதே விரட்டி இருக்கிறார். கர்த்தர் விரட்டி இருக்கிறார். வேற யாரை கொண்டு அல்ல, துதிக்கிற நம்மை கொண்டே கர்த்தர் விரட்டுகிறார். கர்த்தர் நம்மை கொண்டே விரட்டுகிறார். நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு காரணம் வேற யாரோ இல்ல, பக்கத்துல நிக்கிறவங்களோ அல்ல. ஏன் ஆசீர்வாதத்துக்கு காரணம் நான் மட்டும்தான், நான் மட்டும்தான். என்னை கொண்டே கர்த்தர் விரட்டுகிறார், என்னை கொண்டே கர்த்தர் விரட்டுகிறார். ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க கர்த்தர் விரட்டுகிறார். ரீஹாபா லபா ரதுரா பாபா பாபா ரீஹந்துரா போலிவி அந்த ரக்கதுரா பாலபா. தேடியும் காணாதிருப்பாய், தேடியும் காணாதிருப்பாய். ரீஹதுரா பாலபா ரபா லபா ரதுரா பாலபா ரபா லபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தை நிறைவேறுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். வாதை என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதை என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஏனென்றால் உன்னதமான கர்த்தரை நான் தாவரமாக கொண்டிருக்கிறேன். என் நடுவே உலாவுகிற தெய்வம், அவர் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தெய்வம், சத்ருவின் வல்லமைகளை தெரித்தோடு பண்ணுகிற தெய்வம். எங்கள் நடுவே இருக்கிற தெய்வத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தலைகளை நிமிர பண்ணுகிறார், தலைகளை நிமிர பண்ணுகிறார். எந்த இடத்துல எல்லாம் குனிந்து நடந்தோமோ அந்த இடத்துல கர்த்தர் தலை நிமிர பண்ணி நடத்த வைப்பார். கர்த்தர் நடத்த வைப்பார். தலை குனிந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் தலைகளை நிமிர பண்ணுவார், கர்த்தர் நிமிர பண்ணுவார். தேவனை தன் வாழ்க்கையில அனுமதிக்கிற எந்த பிள்ளைகளையும் தலை தாழ்த்தி நடத்த அவர் அனுமதிப்பது இல்லை. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை தன் நடுவில் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தலை தாழ்த்தி நடக்க அவர் அனுமதிக்கிறதே இல்லை. தலை நிமிர்ந்துதான் நடக்க வைக்கிறார், தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை ஆசீர்வாதங்களை தருகிற தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் அசூசி இருக்க கூடாது ஆண்டவரே. தேவன் வெறுக்கிற காரியங்கள் காணத்துல எங்க கூடத்துல காணப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் விலைக்கு போட விட்டு கொடுக்கிறோம், எதுவா இருந்தாலும் விலைக்கு போட விட்டு கொடுக்கிறோம். 2 கைகளை உயர்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நிலைநிற்க கர்த்தர் கிருபை தாரும். தேவனை இன்னும் அதிகமாய் ஆராதிக்க, இன்னும் அதிகமாய் எங்களை நிமிரப்படுகிற தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். வல்லமையுள்ள கரங்களுக்குள்ள தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கரம் தொட்டு ஆசீர்வதியும். கண்ணீர்ல வந்தவங்க, கவலையில வந்தவங்க, வேதனையில வந்தவங்க எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தோடு கூட இப்ப புறப்பட பண்ணுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தலை குனிந்து அல்ல, தலை நிமிர பண்ணி கர்த்தர் அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாளாக்குறது இல்லப்பா, கர்த்தர் தலையாக்குகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கீழாக்குறது இல்லக்கப்பா, மேலாக்குகிற தயவுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துருடைய உட்புகுதல், குடியோடி போகுதல் இராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து இந்த நாளில் நடக்கிறதான கடைசி நாள் ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு மாலையில நடக்கிற ஜெப கூட்டத்திற்கு நாங்கள் எல்லாரும் வரணும் ஆண்டவரே. இன்றைக்கு சாயங்காலம் நடக்கிற கூட்டத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக.
வருடத்தின் மையத்தில் வந்திருக்கிற எங்களை உயிர்ப்பிக்கும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். திருச்சபையில கர்த்தர் எழுப்புதலை தாரும், மாற்றத்தை தாரும், அநேக புதிய புதிய ஆத்துமாக்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்துல நாங்கள் சொந்த இடத்துல தேவனை ஆராதிக்கணும் அன்று வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா நெருக்கங்கள் மாறட்டும், எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் திருப்தியாக்கி நிறைவாக்கி ஆசீர்வதியும். நடுவில் உலாவி கூடவே இருந்து பாதுகாத்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். ஆண்டவரே, உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்று அவரை என்று வாழ்த்துவேன், அக்கரையில் நான் என்று அவரை என்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் கொள்வோம். Praise the Lord, praise the Lord.